Hi friends, welcome to editing tutorial Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்கிரீன்ல தெரியற மாட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான் பார்க்க போறோம். As usual நம்ம வீடியோல யூஸ் பண்ற எல்லா இமேஜும் கீழ descriptionல இருக்கு. அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட இமேஜை என்னோட Instagram ஐடிக்கு DM பண்ணீங்கனா நான் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணி தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Picsart app open பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஆட் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரியில் இருக்க பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இமேஜ் இருக்குது, அங்கேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இந்த மட்டும் ஒரு இமேஜ் செட் பண்ணிடலாம். இதில் இமேஜ் இந்த ஆட் ஃபோட்டோவை கொடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி இந்த இமேஜை பெருசாக்கிக்கோங்க. இப்போ இந்த இடம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. அதை நம்ம டிம் ஆக்கணும். அது எப்படி ஆக்குறதுனா இந்த எரேசர் டூலை கிளிக் பண்ணி இந்த எரேசர் ஆப்ஷனில் ஹார்ட்னஸை நல்லா குறைச்சிக்கோங்க. ஒரு 50ல் வச்சுக்கலாம். சைஸாக கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு மறுபடியும் எரேசரை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரா பண்ணிங்கன்னா எட்ஜெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் டிம்மான மட்டும் நமக்கு தெரியும். கரெக்டாக அவுட்லைனில் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்மோக்குக்குள்ளே விநாயகர் உட்காந்துருக்க மட்டும் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஒப்பாசிட்டியை டிம் பண்ணிடலாம். ஒரு 45ல் வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு செம்மையாக செட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். அதில் உங்கள் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அந்த சேனலோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மட்டும் கரெக்டாக எண்டில் செட் பண்ணிடுங்க இந்த இமேஜை. இப்போ இந்த கையில் நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கையில் உட்கார மட்டும் வச்சுருங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் நமக்கு உள்ளே இருக்குது, மறைஞ்சிருச்சு. அதை நம்ம எரேஸ் பண்ணி ஆகணும். அது எப்படி கொண்டு வரதுன்னா ஒப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு குறைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிங்கர்ஸ்லாம் தெரியுது. நல்லா ஜூம் குறைச்சிட்டு ஃபிங்கர்ஸ் தெரிகிற இதில் இந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபிங்கர் வர இடத்த மட்டும் அழைச்சி விட்ருங்க. கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபிங்கர் வர இடத்தெல்லாம் அழைச்சாச்சு. டிக் பண்ணிடலாம். இப்போ ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா சில கரெக்டாக கையில் உட்காந்துருக்க மட்டும் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் ரெடி. இதில் நம்ம டெக்கரேஷன் மட்டும் ஆட் பண்ணணும். கீழே ஸ்மோக் எஃபெக்ட், கலரிங் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கலாம். அந்த இமேஜ் அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கீழே இப்போ செட் பண்ணியாச்சு. டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு பிளாங்காக இருக்குது. இங்கே தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் சர்ச்சில் கணபதி பாப்பா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டிக்கர்ஸ் வரும். அதில் இந்த 2 இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த இமேஜ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 2 இமேஜை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த லெட்டர்ஸ் நமக்கு தெரியவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப்எக்ஸில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியில். இந்த கலர்ஸ் ஆப்ஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக எழுத்துட்டிங்கன்னா ஒயிட் கலரில் தெரியும். டிக் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் ரெடி. இதில் ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேஜிக்கில் கடைசி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிளெயின் ஏர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த ஃபேடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 90ல் வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக ரெடி. இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.